தளபதி பார்த்து வந்தீங்க, தளபதி வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறாரு, நீங்க எப்படி என்ன உங்களுக்கு எப்படி எப்ப இருந்து ரசிகரா இருக்கீங்க? என் பேர் வந்து பிரேம்குமார். நான் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து தலைவரோட ரசிகனாக இருந்தேன். ஒரு ரசிகனாகவும் ஒரு கிளை ரசிகர் மன்றத்துலேயும் இருந்தேன். அதன் பிறகு நம்ம தொடர்ச்சியாக அவரோட ரசிகனாகவே இருந்தோம். மேற்படி வேறு அமைப்பில் சேரல. நம்ம இப்போ வந்து எடப்பாடியில் சுயேட்சையை நான் போட்டேன். அதாவது நான் சரி எடப்பாடி தொகுதியில் சுயேட்சை போட்டு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும் என்ற எண்ணத்தில் நான் போட்டேன். அது வந்து இன்றைக்கி வந்து அது தளபதி விஜய் அவர்கள் எனக்கு கூப்பிட்டு ஆதரவு தெரிவித்தது மிகப்பெரிய ஒரு எழுச்சி. அந்த தொகுதி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தோற்கப்படுவார். என்னங்க நீங்கள் பிரச்சார பணிகள்லாம் எப்போ துவங்குனீங்க? ஏற்கனவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆதரவு தெரிவித்தனால இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு சுயேட்சையாக இப்போ டிவி சின்னத்துக்கு ஆதரவு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் முழு மூச்சாக எங்களுக்கு இறங்கி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விஜய் ரசிகர்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் வந்து தாவேகா போட்டி போடும்போது ஏன் நீங்களும் வந்து சுயேட்சையாக எதுங்க காரணம் என்ன? இல்லை, அதுக்கு உண்டான காரணம் என்னென்னா எங்களோட இதை காட்டணும், எதிர்ப்பை காட்டணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போட்டோம். அவர் போட்டார். ஆமாம், ஆசைப்பட்டு போட்டோம். நாங்கள் வேணும்னா விலைக்கு இருக்க போகிறாரு, அவ்வளோதான். இவர் போட நல்லா தானே போச்சு. எங்கள் ரசிகர் தானே, வேறு யாரும் போடல. விஜய் சந்திச்சிங்க, விஜய் என்ன சொன்னார்? இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கும் உங்களுக்கு என்ன சொன்னார்? என்ன அறிவுரை சொன்னார்? சிறப்பாக செயல்படணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு முழு ஆதரவோடு நான் கூட நிற்கிறேன், நீ தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் தளபதி கேட்கும்போது ஒரே வார்த்தை சொன்னார், மக்களுக்காக. எதற்காக நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டார், எதற்காக நீ சுயேட்சையாக போட்டங்கிறப்ப இவர் சொன்ன வார்த்தை மக்களுக்காக உழைக்க வேண்டும், இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். 2 ஆட்சி மாறி இருக்குது, அதனால் நான் சுயேட்சையாக போட்டேன், என்னோட பலத்தை காட்டுறதுக்காக போட்டேன்னாரு. அந்த மக்களுக்காக உழைக்கணும்னு அந்த எண்ணம் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.